ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட். என்ன அப்படின்னா, பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் வச்சு எப்படி நம்ம வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மீன்ஸ் இதுதான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ஃபார்ம் ஆகும், தென் பெரிய ஒரு ஃபால் வரும், தென் ரைட் ஷோல்டர் பிரேக் அவுட். இதுதான் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு பேட்டர்ன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா பேட்டர்னையும் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. சில பேர் பர்டிகுலராக பேட்டர்ன் எடுப்பாங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்ன், தென் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரு, தென் கப் அண்ட் ஹேண்டிலு, அப்புறம் வந்துட்டு வெஜ்ஜு, ஃபாலிங் வெஜ்ஜு, புல்லிஷ் ஃப்ளாகு, பீரிஷ் ஃப்ளாக் அப்படின்னு எடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சு எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், எப்படிலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகே இப்போ நான் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை வந்துட்டு இப்போது ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. லெஃப்ட் ஹெட்டு, தென் ஹெட்டு, தென் வந்துட்டு ரைட் ஷோல்டர் மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆனால் மார்க்கெட் வந்துட்டு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்க. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எப்போவுமே என்ன பண்ணுவோம், ரைட் ஷோல்டர் கீழே வைப்போம். இதுதான் ஆக்சுவலாக எல்லாருமே பண்ணுறது. இப்போ 1:2 வைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து டார்கெட் ஹிட் ஆகும் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் டார்கெட் ஹிட் ஆகலை அப்படின்றது ஒரு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு கிளியராக சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டில் இருக்கும்போது இப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஃபுல் டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக வந்து பாதி இவ்வளோ தூரம் தான் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்லி ஹெட் அண்ட் ஷோல்டர் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகிட்டு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் வந்து ஃபுல்லாக மெஷர் பண்ணி இந்த ஹெட்டை தூக்கிட்டு வந்து இங்கே வைப்பாங்க. இதுதான் ஆக்சுவலாக இதோட கம்ப்ளீட் டார்கெட் வந்து இதுதான். இது வரைக்கும் வந்துட்டு இந்த டார்கெட் வரும் அப்படின்றத எதிர்பார்த்து வைப்பாங்க. பட் இந்த டார்கெட் வந்துட்டு வராது. சரி, ஓகே, அப்போ வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் ஆகலன்னு ஒரு ஒரு சினாரியோ வந்துட்டு போயிடும். இன்னொன்று வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் ஆகலை, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. கீழே மார்க்கெட் பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் சொல்லலாம், ரைசிங் வெஜ் அப்படின்னா சொல்லலாம். ஓகே, ஸோ வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க, 1:2 வந்து ஹிட் ஆகுது. ஸோ இப்போ என்னாச்சு, அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சினாரியோ வந்துட்டு வந்துடும். தென் அதுக்கடுத்து என்ன பண்ணாங்கன்னா, வேறு இடத்துல நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது வேறு எங்கே வந்துட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நாய்ஸு. மோஸ்ட்லி எல்லாருமே இந்த இடத்துல என்டர் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கிட்ட வைப்போம். தென் டார்கெட் வந்துட்டு 1:2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அதுக்கு வந்து டார்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகிடும், நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு சினாரியோ வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எடுக்கணும். கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு இப்போது ஓவரால் என்ன சொன்னோன்னா, இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸு, இது சப்போர்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிட்டு, இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் சைடில் ஹெட் அண்ட் ஷோல்டர், அதாவது இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் சொல்லுவோம். ஸோ இந்த இதில் ஃபார்ம் ஆகுது. நீங்கள் இந்த இடத்துல போய் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, சரி இப்போ இந்த இதில் நான் செல் பண்ணிட்டேன், மார்க்கெட் டார்கெட் வராது, ஏன்னா சப்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக டார்கெட் வராது, மோஸ்ட்லி ஃபேக் அவுட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் ஃபெயிலியர் ஆகிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த தடவை அப்ளை பண்ணும்போது சப்போர்ட்டுக்கிட்ட ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் ஆகாது அப்படின்னு டிசைட் பண்ணிக்கணும். தென் செகண்ட், இப்போ வேறு இடத்துல வந்துட்டு இப்போ சப்போர்ட்டில் ஒர்க் ஆகுது, அப்போ ரெசிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, இதே ஹெட் அண்ட் ஷோல்டர் ரெசிஸ்டன்ஸில் ஒர்க் ஆகும்போது இங்கே போய்ட்டு என்ன பண்ணுவீங்க, செல்லிங் போவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இதில் நீங்கள் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பாதி தூரம் வந்துருச்சு, மார்க்கெட் அங்கேயும் திரும்பிடும். அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ட்ரெண்டுங்கும் போது இப்போ இப்படி மார்க்கெட் வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிட்டு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக வந்துட்டு ஒரு கரெக்ஷன் வரும். அந்த டைமில் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அப்போ பாதி தூரம் வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து மேலே ஏறிடும். ஸோ ஓவரால் ட்ரெண்டுங்கிறது பையில் இருக்கும்போது நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டரை வச்சு
கரெக்டாக டாப்பில் வந்து செல் பண்ணக்கூடாது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. செகண்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ இப்போ மூணாவது தடவை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க வச்சுங்க. ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துட்டு பிரேக் ஆக ஆரம்பிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆகுது. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல என்னென்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டை பிரேக் ஆகிட்டு கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்குது. மார்க்கெட் வந்து கரெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல போய் நம்ம என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு போய் என்ட்ரு பண்ணுவீங்க. ஸோ இப்போது இங்கே வந்து என்ட்ரு பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஓவரால் டார்கெட் போகும் அப்படின்றத ஒரு சினாரியோவில் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பண்ணும்போது என்ன ஆகும், இப்போ என்ன ஆகும்னா இதுலேயும் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கீழே ஆரம்பிச்சிடும் கண்டினியூவாக. அது ஏன் நடக்குது அப்படின்னா, ஓவரால் மார்க்கெட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக அந்த ட்ரெண்ட் போயிட்டுருக்கும். ஸோ ஒரு வேவ்ன்றதே மொத்தம் 5 தான் இருக்கும். ஃபஸ்ட் வேவ் ஒன்று இருக்கும், தென் செகண்ட், தென் தேர்டு பெரிய வேவ் ஒன்று இருக்கும், ஃபோர்த் வேவ், தென் ஃபிஃப்த் வேவ். ஸோ ஃபிஃப்த் வேவ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கரெக்ஷன் தான் வரும். ஸோ அப்போ ஓவரால் நல்ல மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம சப்போர்ட்டில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து எழுதி அதை அடுத்த டைம் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணவே முடியும். அண்ட் அதை தவிர்த்து இந்த பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங்கில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கணும். சும்மா வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்துட்டேன், நான் ட்ரேட் பண்ணால் வந்துட்டு அதில் பிரேக் அவுட்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரேட் பண்ணால் உங்களால் இந்த ஜென்மத்தில் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. இதை நான் எழுதி தரேன் வேணாம். ஏன்னா இதெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் ஒரு 6 months 8 months வரைக்கும் நான் பேரண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு இவ்வளோ கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் ஒரு ட்ரேடே பண்ண முடியும். ஓகே, இதே தான் எல்லா பேட்டர்ன்ஸுக்கும் இதே தான். இப்போ நீங்கள் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் எடுத்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு நான் ஆக்சுவலாக 3 தடவை ஃபெயிலியர் ஆகிற எந்தெந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மூணுத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி இந்த மூணுமே மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது எப்படி மீன்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் வந்துட்டு சப்போர்ட்டை வந்து செல் பண்ணக்கூடாது சொன்னேன். தென் ரெசிஸ்டன்ஸை செல் பண்ணும்போது ட்ரெண்டு வந்துட்டு பையில் இருக்கா இல்லை பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொன்னேன். தென் தேர்டு வந்துட்டு சப்போர்ட்டில் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த ஓவரால் பை ட்ரெண்டுங்கிறது இப்போ இந்த இடத்துல கீழே வருமா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த மூணுத்தையும் மோஸ்ட்லி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூணுமே மேஜர் கன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இதை தாண்டி ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த ட்ரெண்டு இப்போது என்ன சொல்கிறது, இப்போ ஓவரால் பை ட்ரெண்டில் இருக்கும்போது டாப்பில் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஸோ ஓவரால் செல் ட்ரெண்டில் இருக்கும்போது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆனால் ஒர்க் ஆகாது. ஸோ இதெல்லாம் கன்ஃபர்மேஷனாக நீங்கள் எடுத்து தான் ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு சேனல்னு வச்சுங்களேன். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு சேனல் வந்துட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் சேனல் வந்துட்டு இருக்கு. ஸோ அது பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும். எங்கே மேலே போச்சு, இதில் ஹீரோ தெரியுதா சார்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த பிரேக் அவுட் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு சில விஷயங்கள் இருக்குது. நியரில் இருக்க ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ப்ளஸ் வந்துட்டு கேண்டில் நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு பிரேக் அவுட் நடந்தால் அதை பிரேக் அவுட்டாகவே எடுத்துக்கணும். ஸோ அதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்துட்டு சேனல் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகுது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இதில் பை பண்ணோம்னா டார்கெட்லாம் போகாது. ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா போகாது. இன்னும் கொஞ்ச நாள் சைட்வேஸ் போயிட்டே இருக்கும், மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்துடும். இதான் நடக்கும். ஸோ பேட்டர்ன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட்ஃபுல்லாக வர முடியும். இது லோயர் டைம் ஃப்ரேமில் வரும்போது இன்னும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா 15 minutes ஆகும் பாருங்கள். ஸோ தெரியும் 15 minutesல எவ்வளோ மார்க்கெட் வந்து நாய்ஸாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த நாய்ஸ் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டாப் கொடுத்துருக்கு. தென் சப்போர்ட் 2 எடுத்துருக்கு. சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு. இது வந்து ஆக்சுவலாக ஃபாலிங்னு சொல்லுவோம். ஃபாலிங் விச் மேலே தான் பிரேக் ஆகும், ஃபாலிங் விச் டவுன் சைடில் பிரேக் ஆகிட்டு. ஸோ பிரேக் அவுட் ஆனால் அதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இதில் ஏன் இந்த இடத்துல வந்து டார்கெட் கீழே வந்திருக்கு அப்படின்னா ஓவரால் பார்க்கும்போது என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு செல் ஆஃப் முடிச்சுட்டு பெரிய ஒரு சப்போர்ட் ஜோனில் நின்றுட்டுருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து செல்லிங் போகலாம். ஸோ இது மாதிரியும் இது மாதிரிலாம் ட்ரேட் பண்ணலாம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து ஃபார்ம் ஆயிரும். லெஃப்ட்டு தென் ஹெட் தென் ரைட்டு.
ஸோ மார்க்கெட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக எவ்வளோ பெரிய ரேலி தெரியுதா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நான் சொன்னதே எடுத்துங்களேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் இருந்திருக்கு. மார்க்கெட் ஓவராலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சரி ஓவரால் ட்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேலி வந்துட்டு இவ்வளோ நாள் ஏறினது இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இவ்வளோ நாள் ஏறினது ஒரு பெரிய கரெக்ஷன். ஸோ கரெக்ஷன் முடிஞ்சு சைட்வேஸ் போயிருக்கு. சைட்வேஸ் போயிட்டு சப்போர்ட்டில் ட்ரெண்ட் ரோஸும் நடந்திருக்கு. இந்த இடத்துல பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. நம்ம சொன்ன மூணுமே, அதாவது சப்போர்ட்டில் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஓவரால் ட்ரெண்டுங்கிறது பையில் இருக்குது, ப்ளஸ் அதுக்கப்புறம் கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு மேஜர் கரெக்ஷன். கிட்டத்தட்ட இது பெரிய ரேலி, இவ்வளோ பெரிய ரேலிக்கு நல்ல ஒரு கரெக்ஷன். ஒரு 72 பிப்ஸ் வந்து ட்ராப் கொடுத்ததுக்கப்புறம் சப்போர்ட்டில் பை பண்ணுறோம். அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஒரு பேட்டர்ன்ஸ்க்கான நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணவே முடியும். இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது, ஒரு டபுள் பாட்டம் பிரேக் ஆகுது அப்படின்னா அதை மட்டுமே எடுத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் ப்ளஸ் ட்ரெண்டு, இதை தவிர்த்து வேலையும் பார்க்குறது கிடையாது. ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்துக்கிறது, ட்ரெண்ட் பையில் இருக்குது, சரி எடுக்கிறேன், ட்ரெண்ட் செல்லில் இருக்குது, ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகுது, நான் செல் எடுக்கிறேன். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது மார்க்கெட்டில். ஃபேக்ட் இதுதான். நீங்கள் வந்துட்டு வரும்போது இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதையும் யூடியூப்பில் வந்து சின்ன சின்னதாக இந்த பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வச்சு எடுக்க யூஸ் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்துட்டு கரெக்டாக பிரேக் அவுட் ஆனோன்னா வந்துட்டு மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. ஸோ இப்போ இதுவே நீங்கள் வந்துட்டு பீரிஷ் ஃப்ளாக் ஃபார்ம் ஆகிருக்கு, ஆனால் ட்ரெண்டு பையில் இருக்குன்னா அதில் வேலைக்கு ஆகாது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்குது. நான் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்ல வரல. என்னோட கன்க்ளூஷன் என்னென்னா, பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் ஒர்க்ஸ், அதில் சந்தேகமே கிடையாது, வேலைக்கு ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் அதுக்கான கன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் அதிகமாக எடுத்து ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 5-6 கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கும்போது தான் ஒரு 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் 5 ட்ரேட் ப்ராஃபிட்டபுளாக வரும். 5 ட்ரேடு தான் வரும், அதுவும் 10 ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக வராது, 5 ட்ரேடு தான் ப்ராஃபிட்டபுளாக வரும். அதை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட் வச்சு எப்படி நீங்கள் ரிஸ்க்கை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கணும். ஸோ இப்படி தான் பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஸோ உங்களோட கன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக்குங்க. அண்ட் செட்டப்ஸை ஏ+ன்னு பிரிங்க. நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லித்தரல. ஒரு மென்டாரை நீங்கள் போனாலும் சாதாரணமாக சொல்ல தரமாட்டாங்க. இந்த ஏ செட்டப்னா என்ன, A+னா என்ன, B+னா என்ன, இதெல்லாம் சொல்லியே தரமாட்டாங்க யாருமே. இதெல்லாம் வந்துட்டு நம்மளால தான் கற்றுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸில், வேறு வழியே கிடையாதுங்க. மற்றபடி கோர்ஸ் காசு வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, ஆனால் சொல்லித்தரத்துக்குலாம் ஆள் கிடையாதுங்க. ஸோ அதனால் நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஒரு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்ம எவ்வளோ பார்க்கணும், ஹிஸ்ட்ரி டேட்டாலாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ரொம்ப டீட்டெயிலாக கவனிங்க ஒரு விஷயத்தையும். இப்போ ஒரு சிம்பிளாக சொன்னால், க்ரைம் நடக்கும்போது ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன ஒரு சின்ன சின்ன தாளை கூட விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணால் தான் இங்கே வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இது சில பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது அப்படின்ட்டு. ட்ரேடிங் வந்துட்டு ராக்கெட் சயின்ஸ் தான். ட்ரேடிங் வந்துட்டு காம்ப்ளிகேட்டட் தான். ட்ரேடிங் வந்து கஷ்டம். இதை வந்து முதல்ல தெரிஞ்சுங்க. ட்ரேடிங் ஈஸிலாம் கிடையாது. ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ஈஸின்னு யாரும் ஒரு கூட்டம் சொல்லிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ட்ரேடிங் ஈஸி கிடையவே கிடையாது. நான் 3 வருஷம் மார்க்கெட்டில் இருக்கேன். ஸோ ட்ரேடிங் ஈஸி கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ரொம்ப டைம் போடணும். அதை தாண்டி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நீ டீட்டெயிலாக நோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் இது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நீங்கள் இந்தியன் மார்க்கெட் கம்பேர் பண்ணால் இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ரீசன்றது நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம் அதை பற்றி. ஸோ நிறைய லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நான் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிச்சி தென் அதை அப்ளை பண்ணுங்கள். அதை ஒர்க் ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு 3 months 6 months நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப நிறைய பேசியிருக்கேன், பட் பேசினாலும் நிறைய விஷயங்கள் உண்மை, அதுதான் உண்மை. நிறைய விஷயம் சொல்லும்போது நல்லா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு ஓட முடியாது. ஸோ அதில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.